அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது இந்த ரமதான் தான் நம்மளுக்கு லாஸ்ட் ரமலானாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதிகமாக அல்லாஹ் கிட்ட துவா கேட்பீங்க. அல்லாஹ் கிட்ட அதிகமாக ஃபர்கிவ்னஸ் கேட்பீங்க. அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்போம். குர்ஆன் அதிகமாக ஓதுவோம். இதே தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ரமலான் நம்ம இருப்போமான்றது கேரண்டி இல்லை. நம்ம ஒவ்வொரு டைமும் தொழுவும் போதும் சரி, இல்லை ஒரு விஷயத்தை செய்யும் போதும் சரி, இதுதான் நம்மளோட லாஸ்ட் தொழுகையாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம தொழுகணும். உங்கள் லைஃப்பில் இந்த ரமதான்லாம் லாஸ்ட்டான ரமலான்னு நினச்சி பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரமலானை மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க. எந்த தொழுகையும், எந்த ஒரு நோன்பையும், எந்த ஒரு குர்ஆனுடைய வசனத்தையும் விட மாட்டீங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி தௌபா செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதிகமளவு குர்ஆன் ஓதுவோம், திக்ரு செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.